ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோபனாஸ் நீடில் ஸ்டூடியோ. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம ஸ்டோன் செயின் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது ஸ்டோன் சிங்கிள் லைன் தான் இருக்கும். ஓகேவா? இது ஆரி ஒர்க்குக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டோன் ஸ்டிச். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம லைன் போட்டோம். அதில் தேவையான அளவு நம்ம சிசரோ இல்லை கட்டரோ வச்சு கட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ கட் பண்ணிவிட்டு அந்த லைன்லே எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருப்போம். ஸோ அந்த கிளாஸை முடித்தவங்க அடுத்தது இந்த கிளாஸுக்கு தான் ஸ்டோன் ஸ்டிச்சுக்கு தான் வரணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டோன் ஸ்டிச்சை நம்ம நார்மல் ஸ்விங் த்ரெட்டில் தான் நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடியே நிறைய கிளாஸஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இப்போது நான் நார்மல் ஸ்விங் த்ரெட் எடுத்துட்டு நம்ம அப்படியே ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோனில் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? நீங்கள் பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ பட்டன் ஹோல் ஸ்டிச்சை தான் நம்ம இதில் போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி த்ரெட்டை எடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச்சில் அந்த கேப்பில் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். அந்த கேப்பில் நீடில் விட்டு த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா கீழவும் அதுக்கப்புறமா நம்ம இந்த சைடு த்ரெட்டை எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த பக்கமாக த்ரெட்டை குத்தி எடுத்துக்கிறேன். இதை இப்படியே கொண்டு போகாமல் அந்த சைடு கொண்டு போகணும். ஓகேங்களா? உங்களுக்கு நான் சொல்கிறது புரியல அப்படின்னா நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டவங்களுக்கு இந்த ஸ்டிச்சை எப்படி போடுறதுங்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போது நம்ம த்ரெட்டை குத்திக்கிறோம். குத்தி எடுத்துட்டு மறுபடியும் நம்ம பட்டன் ஹோல் மாதிரி மேலே இப்போ ஸ்டிச் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஸோ இங்கே ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த சைடே நம்ம போகாமல் அதுக்கப்புறமா அந்த பக்கமாக எடுத்து போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கீழே இழுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை ஸ்டிச் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இதே மாதிரியே தான் நம்ம இந்த லைன் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணுறோம். நம்ம ஆன்லைன்லேயும் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம், ஆஃப்லைன்லேயும் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கு ஆரி கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட்டுன்னா மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் ஆர் கால் ரெண்டுமே பண்ணுங்கள். 3 மந்த்து கோர்ஸு. ஸோ ஃபீஸ் ஒன்லி 1000 மட்டும்தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கேங்கிறது உங்களுக்கு புரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோ உங்களுக்கு சரியாக புரியாமல் இருக்கும். சரிங்களா? அதனால் ஒரு தடவைக்கு 2 தடவையாக வீடியோ பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ என்னுடைய கிளாஸில் சேர்ந்தவங்களுக்கு இந்த ஸ்டிச்சஸ்லாம் ஈஸியாக போட்டுருவாங்க. நான் இல்லை கிளாஸில் சேரல, வீடியோ மட்டும் பார்த்து கற்றுக்கிறேன் அப்படிங்கிறவங்க கற்றுக்கோங்க. பட் ஆனால் ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியாது இல்லையா? அதனால தான் உங்களை கிளாஸில் சேர சொல்கிறேன். சரிங்களா? ஏன்னா கிளாஸில் சேர்ந்திங்கன்னா கரெக்ஷன் இருந்தால் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சரியாக இருக்கா இல்லை தவறாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஸோ நம்மளுடைய விருப்பத்துக்கு போட்டோம்னா அதை பற்றி சொல்கிறதுக்கு நமக்கு ஆள் இருக்காது இல்லையா? அதனால தான் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். ஸோ இதே மாதிரியே நம்ம இந்த ஸ்டிச்சஸை போட்டுக்கிறோம். இந்த ஸ்டிச் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ப்ளவுஸில் லைனுக்கும் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு கொடி டிசைன் வரும்போது அதுக்கும் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த ஸ்டிச்சஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது நான் 2 ஸ்டோனாக வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு சிங்கிளாக ஸ்டிச் பண்ணி காமிச்சேன். இப்போ நான் 2 ஸ்டோனாக வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். சரிங்களா? ஒன்றும் இல்லை, அந்த 2 ஸ்டோனை கேப் விட்டுட்டு நம்ம மேலே ஒன்றா பண்ணோம் இல்லையா? அதை அப்படியே 2 ஸ்டோனுக்கு ஏற்ற மாதிரி கேப் விட்டுட்டு மறுபடியும் அதே ஸ்டிச்சஸை தான் நம்ம போடுறோம். இதில் வேறு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சரிங்களா?
ஸோ இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த லைன் ஃபுல்லாகவே நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக எண்டு நாட் போட்டுக்கிறோம். இதை வந்து நீங்கள் எந்த மாதிரி ஷேப்லலாம் ட்ரை பண்ணணும் அப்படின்னா, ஒரு திலகம் ஷேப் வந்து போட்டு காட்டுறேன். அதுலேயும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? லைன்லேயும் ட்ரை பண்ணணும், இந்த திலகம் ஷேப்லேயும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். அடுத்தது வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்லேயும் நம்ம வந்து ட்ரை பண்ணணும். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓன் டிசைன் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இதே மாதிரியே நம்ம வந்து போட்டுக்கிறோம். ஓகேவா? அடுத்தது இன்னொரு ஷேப்லேயும் வந்து ட்ரை பண்ணணும். அந்த ஷேப் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்டோனை வந்து கட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கோடு போட்டுக்கிட்டோம். ஸோ இந்த கிராஸில் வந்து நம்ம போட்டுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஷேப் வந்து மெயின், இந்த ஷேப்பில் வந்து நம்ம ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? இது 4த்துலேயுமே நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் ஓன் டிசைனில் ஒர்க் பண்ணுவீங்க. இது 4த்தையும் போட்டு எனக்கு வந்து வாட்ஸ்அப் சென்ட் பண்ணணும். நான் கரெக்ஷன் சொன்னதுக்கப்புறமா நீங்கள் டிசைன் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த லைன் வந்து 1, இந்த திலகம் ஷேப்பு 2, இந்த ரவுண்ட் ஷேப்பு 3, இது வந்து 4. ஓகேவா? இது 4த்துலேயுமே நீங்கள் ஸ்டிச் வந்து போடணும். சரிங்களா? இந்த ஸ்டோன் வந்து அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் போட்டு காட்டணும். சரிங்களா? அடுத்தது வந்து நான் ஒரு டிசைன் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அதுலேயும் வந்து நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். நான் வந்து இந்த பட்டர்ஃப்ளை டிசைன் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இதுலேயும் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டோனை வந்து கட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஸோ லாங்காக இருக்குதுன்னா ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட மீதி உள்ளதை கட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்டிச்சஸ் வந்து போடுங்க. ஏன்னா நீங்கள் வந்து பாதி பாதியாக கட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு அந்த இடத்துல வந்து பத்தாமல் போகும். அதனால் ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அந்த லைனில் வந்து நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி இந்த லைன் ஷேப்லேயே நம்ம வந்து ஸ்டிச்சஸை வந்து போட்டுக்கிறோம். ஸோ இந்த ஸ்டிச் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் நம்ம வந்து போடுறோம். சரிங்களா? ஸ்விங் த்ரெட்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த இடம் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுருப்பேன். ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்து நான் போட்டு காமிச்சிட்டேன் இல்லையா? உங்களுக்கு நான் வந்து டிசைன்லேயும் போட்டு காட்டுறேன். அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி கட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து லென்த்தாவோ இல்லை கம்மியாகவோ கட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? இது ஃபுல்லாகவே போட்டுட்டு நம்ம வந்து பார்க்கலாம். உங்களுக்கு கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம ஆரி ப்ளவுஸும் வந்து போட்டு கொடுத்துட்ருக்கோம் ஆர்டர் எடுத்து. உங்களுக்கு ஆர்டர் கொடுக்க விருப்பம்னா ஆர்டர் வந்து கொடுங்க. மேலே தெரிகிற நம்பருக்கே ஆர்டரும் வந்து கொடுங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து சர்டிஃபிகேட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் கிளாஸில் சேர்றவங்களுக்கு. சரியா? உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு நாட் வந்து போட்டுக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நான் த்ரெட் ஒர்க் வந்து பண்ணுறேன். சரிங்களா? அந்த லைனில் அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து செயின் ஸ்டிச் மட்டும்தான் கொடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ செயின் ஸ்டிச் மட்டும் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இதை வந்து ஃபுல்லாக வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம வந்து கொடுத்துக்கிறோம். இதோடைய அவுட்புட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் எக்ஸஸாக வந்து நான் என்ன ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த நடுவில் வந்து நிறைய ஸ்பேஸ் தெரியுது இல்லையா? அதில் வந்து நான் ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஃபேப்ரிக் க்ளூ வச்சு ஸ்டோன் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு பரவாயில்ல, லைக் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து இதோடைய ஃபினிஷிங். ஓகேங்களா? இதே ஷேப்பில் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஆல்.